ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ட்விட்டர் எப்படி யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்காக தான். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ட்விட்டரை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ட்விட்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோரில் இங்கே கீழே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். சர்ச் வந்து கொடுத்தீங்கன்னா இதுமாதிரி வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். எக்ஸு ஃபஸ்ட்டே வருதில்ல, அதை டைப் பண்ணிங்கன்னா இதுமாரி வரும். ஸோ இந்த எக்ஸுங்கிற சிம்பிள் தான் இப்போ ட்விட்டரு. இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நான் ஏற்கனவே வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கனால எனக்கு ஸ்ட்ரைட்டாக இப்படி வந்துடுது. உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னாக்கா, சைன்அப் பண்ணுற மாதிரி வரும். உங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இது மாதிரி தான் வரும். இதில் வந்து கீழே பாருங்கள், இங்கே சர்ச்சுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி. இப்போ நம்ம வந்து இந்த ஹேஷ்டேக் தான் ட்ரெண்ட் பண்ணணும். ஸோ எந்த ஹேஷ்டேக் அப்படின்னா இதுதான், இந்த டிஎன்பிஎஸ்சி 4 டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், அதாவது ஜஸ்டிஸ் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைப் பண்ணலாம். டைப் பண்ணி ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுங்கள். ஆஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆஸ் போட்டு இங்கே நான் என்ன போட்டுக்கணும், ஜஸ்டிஸ் அப்படின்னு வருது இல்லையா, நான் ஏற்கனவே சர்ச் பண்ணனால எனக்கு காமிக்குது. நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா அது காமிக்காது, நீங்களே வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனா காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிங்க. குரூப்பில் நம்ம அட்மிட் பண்ணியிருப்பார், அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிங்கனாலும் வந்துடும். அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னாக்க இது மாதிரி வரும். அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா போதும், சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இதில் வந்து நமக்கு வந்து காமிக்கிறது எல்லாம் வந்து எது காமிக்கும் அப்படின்னா, இந்த டாப்னு இருக்குது இல்லைங்களா, இது வந்து காமிக்கும். டாப்னா இது வரைக்கும் பழசு புதுசு எல்லாமே கலந்து வரும். ஸோ அந்த இதை நீங்கள் சூஸ் பண்ணாமல் நீங்கள் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் லேட்டஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள், இந்த லேட்டஸ்ட்டுங்கிற காலம் போகணும். அந்த லேட்டஸ்ட்டை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ போட்ட போஸ்ட் எல்லாமே வரும். நம்ம பசங்க இப்போ போட்டுட்ருக்க எல்லாமே வரும். இதை நீங்கள் ரீட்வீட் பண்ணால் தான் ட்ரெண்டிங் ஆகும். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஓனாக போஸ்ட் போடலாம். இது வந்து ரீட்வீட்டும் பண்ணலாம். எப்படி ரீட்வீட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து லைக்கு, இது வந்து ரீட்வீட்டு, இங்கே வந்து கமெண்ட் பண்ணுற இடம். ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. நமக்கு தேவை வந்து இந்த லைக்கு ரீட்வீட்டு மட்டும்தான். நீங்கள் பார்க்குற போஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ரீட்வீட் இந்த ஃபஸ்ட்டு வந்து லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த ரீட்வீட் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள் அம்புக்குறி மாதிரி, ஸோ இந்த சிம்பிள் இருக்குல்ல, இதை வந்து டச் பண்ணுங்கள். இதை டச் பண்ணிங்க அப்படின்னா ரீபோஸ்ட்டு கோட்டுன்னு காமிக்கும். ஸோ இப்போ டச் பண்ணுற மாதிரிங்க, இப்படி காமிக்குதுங்களா. இதில் வந்து கோட்டுங்கிறது நீங்களாக வந்து எழுதுகிற மாதிரி. இதை விட்டுருங்க, அந்த கோட்டை நீங்கள் போக வேணாம். ரீபோஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அந்த ரீபோஸ்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ரீட்வீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த க்ரீன் கலர் சிம்பிள் வந்துடும். ஸோ நீங்கள் ஓனாக பண்ணணும் அப்படின்னா ஓனாகவும் நல்லா போஸ்ட் போடலாம். அப்போ தான் வந்து ட்ரெண்டிங் அதிகமாகும். ஸோ நீங்கள் ஓனாக போடணும், அதாவது நீங்களே ஒரு க்ரியேட் பண்ணி போடணும் அப்படின்னா, இங்கே இருக்குது பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸு இறகு மாதிரி இருக்குல்ல, இந்த ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். இதில் வந்து நீங்கள் அந்த ஹேஷ்டேக் தான் முக்கியம். ஹேஷ்டேக் இல்லாமல் எந்த போஸ்ட்டும் போட்டுறாதீங்க. அந்த ஹேஷ்டேக் நல்லா பார்த்துங்க, ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ், அந்த ஹேஷ்டேக் தான் ரொம்ப முக்கியம். அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே பாருங்கள், ஸோ இதுதான் இந்த இடத்துல வந்து பிக்சர் மாதிரி இது காமிக்குதில்ல. ஸோ அந்த பிக்சரில் நீங்கள் நம்ம குரூப்பில் நிறையா இமேஜஸ்லாம் வந்திருக்கும். அதெல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிட்டாலும் சரி, நீங்கள் வச்சுருந்தாலும் சரி. ஸோ அந்த இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் இது வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன்னா இப்படி வந்துடும். ஸோ இந்த இமேஜுக்கு மேலே வந்து ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சிங்க இல்லையா. இப்போ என்னமா பண்ணிங்கன்னா அந்த போஸ்ட்டுங்கிற அந்த பட்டன் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே முன்னாடி வந்துருச்சு நான் போட்டது. இப்போ நான் இதை லைக் பண்ணிக்குவேன். இது நானே கூட ரீட்வீட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பண்ணுறதாலும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான மேட்ரு. இதை வந்து கரெக்டாக பண்ணுங்கள். இதை வந்து சாயந்தரம் வரைக்கும் விடாமல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ட்ரெண்ட் ஆகும். ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க.